வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது சூ ஃப்ரம் சோ அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படத்தை ஜேபி துமிநாட் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீட் கேரக்டரும் பிளே பண்ணிருக்காரு. சுலோக்ஷனா ஃப்ரம் சோமேஸ்வரா அப்படின்ற அந்த டைட்டிலோட சுருக்கம் தான் இந்த சூ ஃப்ரம் சோ. இந்த படம் ஒரு வித்தியாசமான காமெடி ஹாரர் மூவி. யார் இந்த சுலோக்ஷனா அப்படின்ற அந்த கேள்விக்கான விடை தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஊரை காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ள பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. பட் அவங்க எல்லாம் யுனைடடா எல்லா விஷயங்களையும் ஒண்ணு கூடி செய்வாங்க. நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் ஒன்னா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர் தான் நம்ம ஜேபி துமிநாட். இவருக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அந்த ஊரே நம்புது. அதுவும் சுலோக்ஷனா அப்படின்ற ஒரு லேடியோட பேய். யார் அந்த சுலோக்ஷனா, எதுக்காக இந்த நபரை பிடிச்சிருக்கு, உண்மையிலேயே பேய் பிடிச்சதா, இதை ஓட்டுறதுக்கு இவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. அதாவது பல கோடி ரூபா செலவு பண்ணி பிரம்மாண்டமான காட்சிகளை புகுத்தி ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்கா நிறைய விஷயங்களை காட்டி தான் ஆடியன்ஸை ஈர்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சிம்பிளான கதையை சுவாரஸ்யமா அதே நேரத்துல ரொம்ப உண்மைக்கு நெருக்கமா பிரசன்ட் பண்ணாலே போதும், ஆடியன்ஸ் அந்த படத்தை கப்புன்னு பிடிச்சிப்பாங்க அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லுவேன். சொல்ல போனா இந்த படத்துல இவங்க ஜென்ரேட் பண்ண ஹியூமர் அப்படின்றதெல்லாம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் சும்மா வயிறு வலிக்க சிரிக்க வைக்கிறது அந்த அளவுக்குலாம் இல்லை. பட் இந்த கதைக்கு தேவைப்படுற ஹியூமரை ரொம்ப நீட்டா கதையோட பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயுமே பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் இந்த கதை போகுதுன்னு ஒரு அனுமானத்துல இருப்போம்ல, அது மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்து வேற மாதிரி இந்த கதையை கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது இந்த கதையில நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி அந்த ஊரை காட்டின விதம், எஸ்பெஷலி அந்த நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றது இந்த கதைக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆடா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டா நிறைய கேரக்டர்ஸா காட்டுவாங்க. அதுல முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்றது ரவி அண்ணா அப்படின்ற கேரக்டர். அந்த கேரக்டர் எவ்வளவு மாசான ஆளு அண்ட் அவரோட ஃபன் மொமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பானு அப்படின்ற ஒரு ஃபீமேல் கேரக்டர், அந்த கேரக்டர் வழியா இவங்க கன்வே பண்ண நினைச்ச அந்த சோசியல் இஷ்யூஸ் அப்படின்றதும் நீட்டா கன்வே ஆயிருந்துச்சு. ஆல்சோ ராஜ்பி ஷெட்டி இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டே இந்த கதை ரொம்ப பரபரப்பா போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த லாஸ்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்றதெல்லாம் நல்லாவே எடுத்திருந்தாங்க. ஓவரால் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் போர் அடிக்காம நல்ல ஃபன் ஃபீல்டா பாக்குற மாதிரியான ஒரு ஹாரர் மூவி தான். எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது அந்த மிடில் போர்ஷன்ஸ்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும்ல, அது ரொம்ப ரிப்பீட்டிவா ஒரே விஷயங்களை காட்டினாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, கிளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.